ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்ட் காய்கறி வாங்க போயிருக்காங்க. காய்கறினா கொஞ்சம் தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ண போகிறேன்னா, காலையில் எந்திரிச்சு நான் காலைல சாப்பிட்ல. ஹஸ்பண்ட் நைட்டு பழைய சோறு இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டாங்க. காலையில் எந்திரிச்சதே 8 மணிக்கு தான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கறி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கறி எடுக்க போயிட்டாங்க. நான் இருக்க தக்காளி வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் பையன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஆமாம் தூக்குன்னு பேச மாட்டான், அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய சின்ன கிச்சன். என்னால் எவ்வளோத்துக்கு நீட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீட்டாக வச்சுருக்கேன். என்னோடய வீடு ஒரு ரூம் தான், சிங்கிள் ரூம் தான். அதுவும் வாடகைக்கு தான் இருக்கும். சிங்கிள் ரூம் தான். நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால நம்ம அங்கெல்லாம் சொந்த வீடெல்லாம் வாங்கி கட்ட முடியுமா? ஊரில் தான் இடம் இல்லாமல் இருக்குது. அப்போது விறுவிறுன்னு காய்கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட ரொம்ப நேரம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி வீடியோ எடுக்கணும்லாம் எனக்கு தெரியாது. சும்மா ஏதோ எடுக்கும்னு சொல்லிவிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வேணால் ஒரு 8 மாதம் இருக்கும்னு நினைக்கேன். சும்மா அதுவுமே இது நேரம் போக்குக்கு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கறி எடுத்துகிட்டு வரவே 8-9 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கடை வேறு திறக்கணும். ஹஸ்பண்ட் கடை வச்சுருக்காங்க கேரளாவில். அப்போ கடை திறக்கணும். அதனால் வெறுன்னு காய்கறி எல்லாம் கழுவி தந்துட்டு நான் சிக்கன் பிரியாணி தான். ஹஸ்பண்ட் பிரியாணி வேணும், ரொம்ப நாள் ஆகிட்டு சாப்பிட்டு அப்படின்னு பிரியாணி கேட்டாங்க. உடனே அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், பிரியாணிக்கு கறி எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூட தயிர், அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி உப்பு இஞ்சி பூண்டு பிரியாணி மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாரத்தில் வச்சுட்டு அடுத்து சிக்கன் கிரேவிக்கும் ஏன்னா நான் 8 மணிக்கு எந்திரிச்ச உடனே நான் அரிசி ஊற போட்டேன். நான் வீட்டில் இருக்கிற அரிசி தான், வீட்டரிசி தான் பொங்குதேன். பிரியாணி அரிசிலாம் எதுவும் வாங்கலை. இங்கே பிரியாணி அரிசி வாங்குறதுல நமக்கு தெரியாது எப்படி கேட்கணும் வைக்கணும்னு. அதனால் சில நேரம் நாங்கள் பாஸ்மதி ரைஸ் பொங்குவோம். இன்றைக்கி வீட்டில் இருக்க அரிசியை வச்சு பொங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா என் ஹஸ்பண்ட்டை சொல்லி சும்மா எதையாட்டு சொல்லி சிரிச்சிட்டே இருப்பேன். வீடியோ எடுக்க சொல்லுவேன், அவங்க ஒழுங்காகவே வீடியோ எடுக்க மாட்டாங்களா? அப்போ வீடியோ ஒழுங்காக இல்லாட்ட இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பிரியாணி கிண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட்டை கிராம்பு வெங்காயம் எல்லாம் போட்டு பிரியாணி கிண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது பிரியாணி கிண்டுறது நான் ஃபுல்லாலாம் காட்டியிருக்க மாட்டேன். யாருன்னே மட்டன் பிரியாணி ரெசிபி நான் போட்டிருப்பேன். அது ஃபஸ்ட்டு டைம் வீடியோ எடுக்கிறதுனால ஒழுங்காக வீடியோ எடுக்கலை. இதுலேயுமே பிரியாணி கிண்டுறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியல. சும்மா சண்டேயில் vlog மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அந்த இடத்துல பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்க சொன்னால் ஆட்டி வீடியோ எடுத்தாங்க. ஏசிட்டே தான் இருந்தேன், வீடியோ ஒழுங்காக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனை வேறு வச்சுருந்தாங்களா, அதனால் அவங்க எடுக்க முடிஞ்ச அளவு எடுத்தாங்க. வச்சுக்கிட்டே இருந்தேன். வெங்காயம் போட்டு வச்சுக்கணும். ஏடே பாருங்க.
சரி, நான் ஃபுல்லாலாம் பிரியாணி கிண்டது டீட்டெயிலெலாம் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அந்த கிண்ட சொல்ல அரிசி வேக சொல்ல அதை தான் காட்டுறேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து சிக்கன் கிரேவி இருந்துச்சு, அதை ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து வெங்காயம் காலியாக போயிட்டு அதனால் வெள்ளரிக்காய் ரைத்தா அது பண்ணிட்டேன். வீட்டில் இருக்கிறத வச்சு ஒப்பேத்தியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி வாக்கில் என் ஹஸ்பண்ட் வந்து லீவ் போட்டு வந்துட்டாங்க, கடை அடைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு சூப்பராக இருந்துச்சு. பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆகிட்டேன். பையன் இதோட 2வது டைமில் பீச்சுக்கு போகிறான். அவனுக்கு 10 மந்த் ஆகுது. சூப்பராக இருந்துச்சு. பீச்சில் போக சொல்லி ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்துச்சு, வாங்கி சாப்பிடல, கூட்டமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி சாப்பிடுறது. அதுக்கப்புறம் ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டு பெருசா ஊதுமா पानी நல்லா சுற்றி பார்த்துட்டு அடுத்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி